பெரிய crowd பின்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியாது. Hi everybody, எல்லாருக்கும் வணக்கம். ரஹ்மான் சார், ஜெயராம் சார், கார்த்தி, த்ரிஷா, லக்ஷ்மி, ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, சிவா, மெட்ராஸ் டாக்கீஸ்ல உள்ள எல்லாரும், and of course விஜய். ஓகே சார். இங்கேயே இவ்வளோ சாமிங்கா பேசுறீங்க. அதான் காலேஜ் டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு யோசித்து பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சார் நீங்க சொன்னது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த விழாவை இங்கே நடத்துறதுக்காக அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. த்ரிஷா சொன்ன மாதிரி தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணி எல்லாம் நடந்தது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப 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 நன்றி. அண்ட் எங்களை எல்லாரும் ஏற்றதுக்காக ஆதித்ய கரிகாலனை வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக ஆக்குனதுக்காக என்னை ஏற்றுக்கிட்டதுக்காக நன்றி. தேங்க்யூ வெரி மச். எஸ், ஐ லவ் யூ. அண்ட் அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் தாட் இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே பார்ட் 1க்கு நிறைய பேசிட்டேன். திருப்பி வந்து பார்ட் 2 நிறைய பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ சும்மா வந்து உங்கள் எல்லாருக்கும் ஹை சொல்லி உங்களை மாதிரி ஆடியன்ஸில் உட்காந்து இதை என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சேன். தேங்க்யூ வெரி மச். சார் 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 இருங்க ப்ளீஸ் 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 சார். இவங்களோட லவ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, பின்னாடி இவ்வளோ க்ரௌட் இருக்கா தெரிலன்னு. உங்களோட உழைப்புக்கும் உங்களோட டெடிகேஷனுக்கும் என்றைக்குமே இந்த க்ரௌட் உங்கள் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சார் இருங்க சார் போயிடாதீங்க சார். சாரி சார். ஒரே ஒரு பாட்டு இவங்க எல்லாரோட சார்பாக உங்ககிட்ட கேட்கலாம். நீங்க ஒரு பாட்டு நீங்க ஒன்னு பாடுனீங்கன்னா ரஹ்மான் சார் வந்து ஒரு பாட்டு. இல்ல சார் இல்ல சார் கண்டிப்பா சாரோட அந்த ஆந்தம் கேட்க போறோம். பாட்டு வேணுமா? நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா போலாம். சோ சார் இல்ல சார் நீங்க எல்லாம் கொஞ்சம் உரிமையா அப்படி கேட்கலாம்ன்ற நம்பிக்கையில கேட்டோம். ஏதாவது ஒரு பாட்டு சார் எங்களுக்காக நீங்க ஒரு பாட்டு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி தான் மேடையில் ஒரு காம்பேர் நான் மீட் பண்ணேன். ஒரு பெரிய ஹீரோ ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. நீங்களும் இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஆக போறீங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனால் ரொம்ப படுத்துறீங்க சார். சொன்னா சார் எங்களுக்காக சார், பசங்களுக்காக சார். சரி சத்தியம் பண்ணுங்க, ஹீரோ ஆக மாட்டேன், காமெடி கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரியே பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க சார். ஓகே ஓகே அஞ்சு ஓகே ஓகே பார்த்து உங்க ஒய்ஃப்க்கு அப்ப சொன்னீங்களா ஒரு பாட்டு நீங்க பாடுனீங்கன்னு? ஆமா அப்ப சொன்னேன் அந்த ரொமான்டிக்கா ஒன்னு பாடி அவங்க கூட வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு? அது இந்த ஸ்டேஜ்ல சொல்லிட்டீங்களே சார். இல்ல சார் சார் குட். இல்ல இது இந்த பாட்டு தான பாடுனீங்க? பாடுனா சார் அது தப்பாயிடுச்சு. அது இந்த ஸ்டேஜ்ல சொன்னீங்கன்னா இப்ப எனக்கு இன்னும் வலியா தான். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வேற யாரோ கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓ சாரி. அட சார். ஏன்னா சார் நான் என்ன கேக்குறேன்னா ரஹ்மான் சார் இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்கு அவர் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது தெரியும். சோ சாரோட பாட்டு பயங்கரமான லவ் ஃபீல்ல. ஓகே, நான் காலேஜ்ல இருக்கும்போது வெயிட் லெட் மீ திங்க். நாட் காலேஜ்ல, காலேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நாள். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை துளைத்து விட்டே, எந்த இடம் அது துளைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது துளைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. இன்று கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை துளைத்து விட்டேன். தேங்க்யூ சார். இருங்க சார், ஃபர்ஸ்ட் இதுக்கே ஒரு பெரிய நன்றி, ஒரு பெரிய கைத்தட்டல். நமக்காக பாடினது கொடுத்தே ஆகணும். இருக்கு அப்டேட்ஸ் இருக்கு சார். சார் எப்பயுமே ஒரு பார்ட்டியில வந்து சொல்லுவோம்ல லாஸ்ட் சாங் அப்படின்ற மாதிரி பொன்னியின் செல்வன்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச இப்போ நீங்க ரீசெண்டா கேட்குற ஒரு ஃபேவரட் ரஹ்மான் சார் மட்டும் அதை மட்டும் பாடுறோம் சார் எங்களுக்காக. அதோட அப்படியே அதுக்கப்புறம் நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம் எங்களுக்காக சார். ரெண்டு பாடிட்டேன்ல ஆந்தம் கேட்கறதுக்கு முன்னாடி இது மட்டும் சார். ஓகே ஒன் செகண்ட் இருப்பா. எனக்கு ஆனால் லிரிக்ஸ்லாம் தெரியுது, டியூன் சார் ரஹ்மான் சார் மன்னிச்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சாரி ஓப்போடு வந்து இந்த படத்துல இல்லப்பா, கண்டிப்பா இல்ல. ஓகே சார், இட் மே பி ராங், வெரி சாரி. துள்ளும் நயனம் எங்கே, வெள்ளம் போல் சொல்லும் மொழிகள் எங்கே,
கண்ணும் சிரிப்பும் எங்கே என்னை ஆரணமாறும் எங்கே மஞ்சள் இளங்குளிராய் நெஞ்சிலே சேர்ந்திடும் கைகள் எங்கே கொஞ்சம் இளம் இலாய் என்னையே தீண்டிடும் பார்வை எங்கே சின்னஞ்சிறு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினாயோ ஒரு கொள்ளை புயல் அடித்தால் சகியே செஞ்சுட தாங்கிடுமோ அர்த்தம் அழிந்ததடி அன்னமே ரத்தமும் ஓய்ந்ததடி ஒரு கொற்றமும் வீழ்ந்ததடி சகியே யாதினி கோல் யானே. Thank you very much for being so patient. Thank you. Thank you. எனக்கு I always think Rahman sir is the boss and I'm a die-hard fan of his and I think it's the second time அவங்க முன்னாடி நான் பாடுறேன் மன்னிச்சுக்கங்க third time. Thank you so much and Anna University everybody thank you so much.